ஹாய் மக்கா, வாங்க நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னு பார்க்கலாம். இது வந்து நான் தெரியாமல் போட்டுட்டேன் வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி. இதில் ஜீரகம், முழு மல்லி, காஞ்ச மிளகாய் இவ்வளவும் போட்டுட்டு முழு பெப்பர் போட்டுருங்க, நல்ல மிளகு போட்டுருங்க. முழு நல்ல மிளகு போட்டுருங்க. என்கிட்ட முழு நல்ல மிளகு இல்லை, அதனால் நான் பொடி போட்டிருக்கேன். நம்ம இதை குறைன்னு பொடிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் நண்பர்களை, இந்த மாதிரி பொடிச்சு வச்சுக்கிடுங்க நண்பர்களே. இப்போ நான் இதில் வந்து புளி ஊற போட்டிருக்கேன். இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம், கொத்தல்ல எடுத்துக்கலாம். இப்போது நல்ல பழுத்த 3 தக்காளி போட்டுக்கலாம், நல்லா பிசைஞ்சு விட்டுக்கிடுங்க. இப்போ நம்ம இதில் கொத்தமல்லி இலை போட்டுக்கலாம். கொத்தமல்லி எல்லாம் தாராளமாக ரசத்துக்கு போட்டுக்கிடுங்க. ரசத்தில் கஞ்சத்தனம் காட்டின போடுற பொருளில் கஞ்சத்தனம் காட்டினீங்கன்னா ரசம் டேஸ்ட்டில் கஞ்சத்தனம் காமிச்சிடும். அப்படியே இதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம், நல்லா பிசைஞ்சு விட்டுக்கிடுங்க. நம்ம கல்யாண வீட்டு ரசம் உண்டுல்ல, அதை மாதிரி நல்ல டேஸ்ட் கொடுக்கும். கல்யாண வீட்டு ரசம் வீட்டில் பண்ண தெரியாத இந்த மெத்தேடை ஃபாலோ பண்ணுங்கள் நண்பர்களே, சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். இப்போ நம்ம வானிலையில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ கடுகு போட்டுக்கலாம், 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம், வச்ச தோடோடு இடித்து வச்ச பூண்டு போட்டுக்கலாம். அப்படியே பச்சை மிளகாய் இடித்தது போட்டுக்கலாம். 2 கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஒரு 3 காஞ்ச மிளகா கிள்ளி போட்டுக்கலாம். இந்த டைமில் தாளிக்கும் போது ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சுக்கிடுங்க. இப்போ நம்ம காயப்பொடி போட்டுக்கலாம், மஞ்சள் தூள் போட்டுக்கிடுங்க. இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கிறான தக்காளி புளி தண்ணியை ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம இந்த பொடிச்சு வச்சுருக்கதான பொடியை போட்டுக்கலாம், தண்ணியை ஊற்றிக்கிடுங்க. பாருங்கள் நண்பர்களே, ரசம் லைட்டாக கொதிச்சு வருது. எந்த டைமில் நம்ம நல்ல பருப்பு வேக வச்சு கடைஞ்சதை ஊற்றிக்கலாம். குக்கர் அலசி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ரசம் வந்து கம்ம வாசனையாக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நண்பர்களே. வாசனை அவ்வளோ நல்லா வருது. இப்போ பார்த்துக்கிடுங்க, உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, உப்பு போட்டுக்கிறேன். பாருங்கள் நண்பர்களே, ரசம் லைட்டாக கொதிச்சு வருது. இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிடலாம். அவ்வளோதான் நண்பர்களே, நம்ம கல்யாண வீட்டு ரசம் ரெடி. சூப்பர் டேஸ்ட்டு நண்பர்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.